மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தெப்பத் திருவிழா நடந்தது. அம்மன் ஔதா தொட்டில் வாகனத்திலும் சுவாமி வெள்ளி சிம்மாசனத்திலும் பஞ்சமூர்த்திகளுடன் கோவிலில் இருந்து புறப்பட்டனர். முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து மதுரை மாரியம்மன் தெப்பக்குளம் பகுதியில் உள்ள மரகதவல்லி முக்தீஸ்வரர் கோவிலில் எழுந்தருளினர். அங்கு சிறப்பு பூஜை நடந்தது. பின்னர் அலங்கரித்த தெப்பத்தில் சுவாமியும் அம்மனும் எழுந்தருள பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். தெப்பத்தில் சுவாமியும் அம்மனும் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இன்று மாலை மின் விளக்குகளால் அலங்கரித்த தெப்பத்தில் சுவாமியும் அம்மனும் உலாவரும் நிகழ்வும் பின்னர் முக்தீஸ்வரர் கோவிலில் எழுந்தருளும் நிகழ்வும் நடக்கிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். நான் நியூஜெர்சியிலேருந்து வந்திருக்கேன். அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கேன். நான் மதுரையில் பிறந்த பொண்ணு தான். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி யூஎஸ் போயிட்டேன். ஸோ இப்போ திருப்பி அக்கா பொண்ணு கல்யாணத்துக்கு வரும்போது இந்த ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு. தெப்ப திருவிழாவை பார்க்குறதுக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு. பழைய நினைவுகள் நிறைய மலர்ந்து வருது. அதே சமயத்தில் அந்த ஒரு 2 நொடி சொக்கரையும் மீனாட்சியும் பார்த்ததில் ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. ரொம்ப சந்தோஷங்க. நானும் நியூஜெர்சியிலேருந்து தான் வந்திருக்கேன். ஒரு கல்யாணத்துக்காக வந்தது. என்னுடைய கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அட்டன் பண்ணுற முதல் கல்யாணம். அந்த நேரத்தில் நம்ம சொக்கரையும் மீனாட்சியும் பார்க்குற பிராப்தம் கிடச்சிருக்கு. இந்த தெப்பத் திருவிழாலாம் பார்த்து 25 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அதை திரும்ப பார்க்குறதுல எங்களுக்கு மிக மிக சந்தோஷம், ஒரு பெரிய பாக்கியம். வேண்டுதல்னு எதுவும் கிடையாது. மீனாட்சியை பார்த்ததே பெரும் சந்தோஷம். சொக்கரோடு வர்றது ரொம்ப ரொம்ப கம்மி. அதில் இன்றைக்கி பக்கத்தில் அவள் சேர்ந்து இருக்கும்போது அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. திருக்கல்யாணத்தில் சேர்ந்து பார்த்துருக்கோம். தெப்பத் திருவிழாவில் சேர்ந்து பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மதுரைனாலே மீனாட்சி திருவிழா ரொம்ப விசேஷம். அதில் மீனாட்சியோட சித்திரை திருவிழா மாதிரி இப்போ தைப்பூசத்துக்கு இங்கே மீனாட்சி தெப்பத் திருவிழா சுற்றுறது ரொம்ப விசேஷம். நாங்கள் இதை வருஷம் கண்டிப்பாக அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் என் பொண்ணுக்கு மீனாட்சி அலங்காரம் பண்ணுறோம். மீனாட்சி அலங்காரம் பண்ணி சுவாமியை தரிசிக்க வந்திருக்கோம். காலையில் 2 முறை சுற்றி வரோம், நைட்டு ஒரு தடவை சுற்றி வரோம். இது நாங்கள் 2 தடவையும் நல்லா திருப்தியாக நல்லா சாமி பார்த்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு இருக்கோம்.